எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் மூலமாக ஸ்ப்ளாஷ் ரீடிங் கிளப் அப்படிங்கிற தலைப்பில் புத்தகங்களை வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு இடமாக நாம் உருவாக்கி வரோம். ஆன்லைன்லேயே வீட்டு பெண்களை புத்தகம் வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தளமாக இது உருவாகி கொண்டு வருது. அல்ஹம்துலில்லா. இதில் நாங்கள் 2 புத்தகங்கள் நல்லபடியாக படிச்சிருக்கோம். ஸோ 2வது புத்தகமான தொலையுணர்வு அப்படிங்கிற ஒரு புத்தகம் டாக்டர் ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிறவர் எழுதியிருந்த புத்தகம். தமிழில் நாகலட்சுமி அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த புத்தகத்தை வாசிச்சிருந்தோம். அதில் ரசூல் மைதீன், ரம்லத் நிஷா, முபீனா, ஆசியா ஜபீன், ஃபாத்திமா, அஷ்ரத்துல் சபீனா இவங்க எல்லாம் நல்லபடியாக அந்த புத்தகத்தை வாசித்து அதை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண உங்ககிட்ட வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லா. முதலாவதாக ரசூல் மைதீன் சிஸ்டர் தங்களுடைய விஷயங்களை பேசுவாங்க. இந்த புக்கை நூலாசிய பண்ணவங்க ஜோசப் மர்ஃபி, மொழிபெயர்ப்பாளர் நாகலட்சுமி சண்முகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் நான் எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தி. அதாவது நமக்குள்ள நம்ம மறைந்திருக்கும் சக்தியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம கடவுளை ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஆனால் இறைவன் இருக்கிறதையும் அவனுடைய சக்தியை நம்ம வாழ்வை அனைத்தையுமே நம்ம செயல்முறைப்படுத்திட்டு இருக்கோம். அப்படிதானே? எக்ஸாம்பிள், இப்போ மின்சாரம் என்ன நமக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது செய்கிற செயல் மட்டுமே நமக்கு தெரியும். சுவிட்சை போட்டால் இப்போ கரண்ட் வரும், ஃபேன் ஓடும், ஏசி ஓடும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது மின்சாரம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட ஒரு விரல், நம்மளோட விரலை நிமித்துறது என்ன அப்படின்னு நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது நம்ம ஒரு விரலை நிமித்துறதும் மின்சாரம். அதாவது நம்ம ஒரு விரலை நிமித்துறோம் அப்படின்னா அந்த தொலைவில் இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் சாக்ரட்டிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கூறியிருக்கிறாங்க. அதை நான் கற்றுக்கிட்டேன். இப்போது ஒரு விரலை நம்ம நிமித்துறதுனால இவ்வளோ இதுவும் இருக்கா அப்படின்றத இப்போ தான் நம்மளுக்கே இந்த புக்கு மூலியமாக அவங்க எழுதிருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ரம்லத் நிஷா. நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நானும் முதல் புத்தகம், இது எனக்கு 2வது புத்தகம். ஃபர்ஸ்ட் புத்தகத்திலையும் அல்லாஹ் கிருபையால நிறைய படிப்பினைகள் பெற்றேன். 2வது புத்தகத்துடைய பேர் தொலையுணர்வு. இந்த பேரே ரொம்ப ஒரு மிங்கிள் ஆகிற மாதிரி எனக்குள்ள நிறைய ஒரு இது ஏற்படுத்துச்சு. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கிருபையால 2வது இதுல என்னன்னா, நிறைய விஷயங்கள் என்னுடைய இதுக்கும் இந்த புக்குக்கும் தலைப்புக்கும் நிறைய ஒத்து போச்சு. அதுல ஒரு தலைப்பா தான் இதுல நான் உங்ககிட்ட எடுத்து இப்ப பேசக்கூடியது. அது என்னன்னா, முடிவில்லா பேரறிவின் உடனான அந்த படைப்பு. நம்ம எல்லாத்துக்குமே எல்லாமே அல்லாஹ் கிருபையால இருக்கு. ஆனா அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தாட்டு தான் யாருக்கும் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஆனா நமக்குள்ளேயும் எல்லா திறமைகளும் இருக்கு, அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த புக்ல நான் அதை பார்த்தது என்னுடைய லைஃப்லயும் அது ஒத்து போச்சு. அப்படி ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு இளைஞர் இருக்காரு. அவர் ரொம்ப மோசமாதான் படிப்புல பின்தங்கி இருந்து கடைசியில அவங்களுடைய தங்கச்சி அதை நல்லா அந்த புக் அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்களை விங்கிள் பண்ணி இவங்க யோசிக்கிறாங்க, நம்மளால முடியாது, ஆனா நம்ம தங்கச்சி நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்மளால முடியாதோ அப்படின்னு அந்த டைம் நீ இந்த புத்தகத்தை எழுதுனா அவரோட இன்னொரு புத்தகத்தை படிக்கும் போது இவருக்கு இதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்குது. இல்ல, எல்லாத்துக்குமே அந்த படைப்பாற்றல் இருக்கு, அந்த உடனான ஒரு பேரறிவு அந்த எல்லாத்துக்குமே உள்ள இருக்கு, அதை நம்ம தான் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறோம்னு சொல்லி அவர் இந்த புத்தகத்தின் மூலியமா பெற்ற படிப்பினை மூலியமா அவர் தன்னுடைய அடுத்த இதை எடுத்து வெளியே வச்சு அவர் அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல பெரிய இடத்துக்கு போன அச்சீவ்மெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரியே என்னுடைய இதுலயும் ஒரு செயல் என்னன்னா, இப்ப நம்ம முடியாதுன்றாம நம்மளாலே முடியும்,
திருப்பி யோசிச்சுட்டே இருக்காம அதுக்குண்டான படிப்பு நமக்கு இருக்கு, இதை நம்மளால முயற்சி செஞ்சா கண்டிப்பா முடியுங்கிற அந்த ஒரு இதை கொண்டு வரும்போது நம்மளோட இருக்கக்கூடிய அறிவும் திறந்து நம்மளுடைய படைப்புகளும் வெளியே வரும். அதோட ஒரு படைப்பு தான் இப்ப நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இப்ப கூச்சமா இருக்குமோ, பேச முடியாதோ இருக்கும். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் என்னாலேயும் முடியும், நானும் பேசுவேன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இது மூலியமா எனக்கு கிடைத்த ரொம்ப பெரிய படிப்பு. இந்த நூல் ஆசிரியர் அவங்க வெளியிட்டு இருந்தாலும் இந்த நூலை படிச்சு வெளியே கொண்டு வர வைத்த இந்த பரியாவுக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முபீனா, நான் மும்பைல இருந்து பேசுறேன். முதல்ல நான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஹேவலன்ஸ் கவுன்சிலிங் மூலமா நிறைய விஷயங்களை என்னால தெரிந்து கொள்ள முடியுது. நான் புக்ஸ் இருந்தாலும் படிக்கிறதுக்கு சோம்பேறி, டைம் இல்ல. நம்மளுடைய டைம்களை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியவில்லை. இப்ப அப்படின்னா நம்ம இதை படிக்கணும், இதுல நம்ம ஆர்வமா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய வேலைகளை டக் 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 முடிச்சுட்டு இந்த 10 மணி கிளாஸ்ல நம்ம அமர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம எப்படியாவது வந்துடணும். கேட்கிறோமோ இல்லையோ, ஒரு சில நேரம் நம்மளுக்கு டைமே இல்லாட்டினாலும், சொல்ல முடியாது, படிக்க முடியாட்டினாலும் நம்ம கேட்கவாது செய்வோமே அப்படின்றத நம்ம வந்துடணும். இதுக்கு முதல்ல இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இரண்டாவது, இத நடக்கக்கூடிய ஜன்னத்துல் வசதி அந்த சிஸ்டருக்கு மிக மிக அல்லாஹ்தால அதிகமான அருள்களை கொடுப்பானாக, அவர்களுடைய கைகால் சுகத்தை கொடுப்பானாக. ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நான் சந்தித்தவளாக ஏற்றுக்கிறேன். ரெண்டாவது நான் எடுத்துக்கொண்ட டாபிக் என்னன்னா, ஒரு அன்பின் குணமாக்கும் சக்தி. ஒரு மனிதர் அவருடைய ரெகுலர் கிளாஸ் ஆனனால அவர் தன்னுடைய உடல்நிலை குணமில்லாம அவருடைய மனசு உடைஞ்சு போய் என்ன செய்யறது அவருக்கு கொடுத்ததுதான் இந்த ஆழ்மன சக்தி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். முதல்ல படிச்சவங்கள பெரிதாக சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெரிதாக சிந்தியுங்கள்ன்ற அந்த புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டுதான். அது இன்னமும் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது நம்ம இத படிச்சோம், நம்மளால முடியாததா, காலு கீழே இருக்கு நம்மளுடைய இந்த வீரக்கல்லு, அது நம்ம தான் தோண்டி எடுக்கல, நம்ம தான் சோம்பேறியா இருக்கிறோன்ற அதுல இருந்து புரிந்து கொண்டது. இப்ப இதுல இருந்து தொலை உணர்வுல இருந்து நான் புரிந்து கொண்டது நிறைய விஷயங்கள் என்னன்னா, நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. இதுல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஏதாவது உடம்பு நோய் சரியாகல அப்படி இப்படின்னா மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க. இதுல ஒரு உண்மையான ஸ்டோரி சொல்றேன். ஒரு பையனுக்கு கேன்சர் இருந்தது. அப்போ அந்த அம்மா ரொம்ப அழுது கொண்டே இருக்கிறாங்க. இப்ப பார்த்தாலும் அந்த பையனை நினைச்சு அந்த பையன் கேம் விளையாண்டுகிட்டே இருக்கான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க பையன் கேட்காம, ஏமா இப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சு நீ அழுதுகிட்டே இருக்க, அழுகாதம்மா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப தன் அம்மா கேக்குறான். இல்லப்பா, உனக்கு இப்படி நோய் இருக்குப்பா, நீ என்னை விட்டுட்டு போயிடுறீன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஆனா அந்த பையன் சின்ன பையன்றனால கேம் விளையாடுறதுனால, நீ கவலைப்படாதம்மா எனக்கு எல்லாம் சரியாயிரும். அந்த பையனுடைய மனசுல ஒரு சக்தி எப்படின்னா, அவன் அந்த கேம் விளையாடும் போது தனக்கு இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்ல சுட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல அவன் விளையாண்டுகிட்டே இருந்துட்டான். அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு அவனுக்கு போய் அந்த கேன்சர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த டாக்டர் கேட்டாங்க, என்னமாச்சு, என்ன பண்ணீங்க, என்ன மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் எதுவுமே கொடுக்கல, என் பையன் இப்படி நான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னா. அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்க, மெடிக்கல் மிராக்கிள், உங்க பையனுடைய மனுஷனுடைய அந்த ஆள் மனதுல இருக்கிறத அவன் சரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு அவன் மனசுல அழகா பதிஞ்சு வச்சது நான் காரணமாக உங்க பையனுக்கு அந்த கேன்சரை குணமாக்கக்கூடிய அளவுக்கு ஆழ்மனது சக்தி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிருந்தாலும் இந்த அளவுக்கு தெரியல, எப்படி ஆச்சு அப்படின்றத அதை விட்டுட்டேன். இந்த புக்கை படிச்ச உடனேதான் இந்த பையனுடைய ஸ்டோரி எனக்கு நினைவு வந்தது. இந்த ஸ்டோரி முதலே நான் கேட்டிருக்கேன். என்னுடைய இந்த இதுல நான் என்னுடைய இதுல ஸ்டோரி, இது உண்மையான ஸ்டோரி. அப்போ இந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறமை என்கிட்ட இல்ல, அந்த சிந்தனை திரைகளும் இல்லாம இருந்தது. இந்த புக்கை படிச்ச உடனே அந்த கதையும் இதையும் கொண்டு பார்க்கும்போது இதுக்கும் இதுவும் சரியாகுது. அப்போ இந்த தந்தை எப்படி தன் குணமடைஞ்சு தன்னுடைய மகளை தான் பார்க்கணும், தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து அந்த பெண் குழந்தைய சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தாரோ அதை அவர் முடிச்சாரு. அது மாதிரி நமக்குள்ளே நிறைய சக்திகள் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஆனா நம்ம அதை எப்ப வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும். அதுக்காக தான் இந்த நம்ம அவேர்னஸ் கவுன்சிலிங் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வருவதுன்றதுக்காக இந்த நம்ம சிஸ்டருக்கு அல்லாஹ் அதிக அதிக நன்மை தருவானாக, இம்மையிலும் மறுமையிலையும். நம்மளை எப்படியெல்லாம் கொண்டு போகணுமோ அப்படியெல்லாம் கொண்டு போறாங்க. எனக்கு இந்த இதுல மூலம் நான் பயன்பெற்றது என்னன்னா, படிக்கக்கூடிய தன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன், வாசிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா நான் எப்பவுமே என்னுடைய 2 குழந்தைங்க பெரிய குழந்தைங்களுக்கு, அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் வரலாறுகள் படித்து டெய்லி ஒரு இது ஒரு கதமா, இது ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் குழந்தைங்க வளர்ந்ததப்ப அந்த ரீடிங்க விட்டே போயிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ நீட்டு ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு ஹுசைன் ரலியல்லாஹுடைய புத்தகம் நான் வச்சிருக்கேன், அதை எடுத்து நானா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதனுடைய மாற்றம் இதுதான் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அல்லாஹ் அதிக அதிக நன்மை செய்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரு ஆசியா ஜபீன். நான் திருச்சியில இருக்கேன். நம்ம எடுத்திருக்க புத்தகம் என்னன்னா தொலை உணர்வு. இந்த நூலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம ஆழ் மனசுல புதைந்து கிடக்கிற அதிசய சக்தியை வெளிக்கொண்டு வருவது எப்படி. இந்த நூலோட ஆசிரியர் வந்து ஜோசப் மர்ஃபி. அதை தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க வந்து நாகலட்சுமி சண்முகம். நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, தொலை உணர்வும் ஆழ்மனதின் அற்புதமும். அது வந்து ஒரு கதை மூலமா நான் சொல்றேன். ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தந்தையோட பிரச்சனையை தீர்த்ததை பத்தினா ஒரு கதை. அவங்களோட அப்பா வந்துட்டு ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிட்டு இருந்திருப்பாரு. அதனால வந்துட்டு அவரோட கம்பெனி வந்து லாஸ் ஆகுற சூழ்நிலையில இருக்கும். அதனால ஃபுல்லாவே அவர் வந்து அதனால ரொம்ப கவலைப்படுவாரு. இதனால வந்து பல குடும்பங்களுக்கும் வந்துட்டு இழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லி அவங்களோட பிரச்சனையை பத்தி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால தன்னுடைய மகள் வந்து என்ன பண்றா அப்படின்னா, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து நைட்டு தூங்க போறா. அப்போதைக்கு வந்துட்டு அவ கனவுல வந்து ஒரு தேவதை வரா. தேவதை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அப்பாவோட எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும், அதனால வந்துட்டு நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு அந்த தேவதை வந்து அவங்க கனவுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பாவுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய பண பிரச்சனையை எல்லாமே தீர்த்து வச்சுட்டாங்க. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, அந்த குழந்தை வந்துட்டு இடைவிடாம வந்துட்டு பிரார்த்தனை செஞ்சிருக்கு. அந்த வந்து தேவதை சொன்ன விஷயத்த வந்து அந்த குழந்தை வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்பிட்டு டெய்லியுமே வந்துட்டு அந்த குழந்தை வந்து பிரார்த்தனை செஞ்சு எங்க அப்பாவுடைய இந்த கவலையை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பிரார்த்தனை செஞ்சிருக்கு. ஆனா நம்ம வந்து பிரார்த்தனை செய்யறப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறிடும். குழந்தைங்க வந்து யாரையுமே வந்து விமர்சிக்க மாட்டாங்க, அவங்க பகுப்பாய்வு செய்ய மாட்டாங்க, பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. நம்மளோட ஆழ் மனசோட மீது வந்து நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும். நம்ம வந்து இடைவிடாமல் பிரார்த்தனை வந்து செய்யணும். ஆனா வந்து தினமும் 24 மணி நேரமும் வந்து பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து அந்த கொஞ்ச நேரம் நம்ம பிரார்த்தனை செஞ்சாலுமே அதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும். அப்படி நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சு அந்த நம்பிக்கையோட இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து. ஜஸகல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். என் பேரு பாத்திமா. நான் புனேல இருந்து பேசுறேன். இந்த குரூப்புக்கு வந்து நான் இப்போ ஒரு 2 வீக்ஸா தான் வந்துட்டு இருக்கேன். முதல்ல புஸ்தகம் வாசிக்கும் போது அந்த அளவுக்கு நான் வந்து இல்லை, கொஞ்சம் பேஜ் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஆனா அந்த வந்த முதல் நாள்ல எனக்கு வந்து எனக்குள்ள வந்து நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்ல போனா என்ன நான் வந்து ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி திங்க் பண்ணும் போதே எனக்கு வந்து நான் தேடிக்கிட்டு ரொம்ப நாளா ரொம்ப வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்க விஷயங்களுக்கு கூட ரொம்ப சுலபமான முறையில ஒரு டக்குன்னு ஒரு பதில் எனக்குள்ள இருந்த மாதிரி உண்மையிலே எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல வந்து நான் இன்னுமே வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு ஆச்சு. நம்மளுக்கு என்ன சொல்ல நம்மளுக்கு வந்து அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இது கொடுத்திருக்க ஒரு டாபிக் வந்து தொலை உணர்வு எவ்வாறு உங்கள் கனவுகளிலும் தீர்க்க தரிசனத்திலும் விடைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு. கனவு என்பது வந்து ஒரு தனியா ஒரு விஷயமே கிடையாது, நம்மளோட சேர்ந்ததுதான். நம்ம பாக்குற விஷயங்கள், நம்ம சிந்திக்கிற விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்குள்ள ஒரு நம்ம மனசு வந்து ஒரு அமைதியான ஒரு கட்டத்துக்கு போகும்போது அது எல்லாமே அதனோட வெளிப்பாடுகளை வந்து வெளிப்படுத்துற விஷயங்கள் தான் அந்த கனவு. அந்த கனவுகள் மூலமா நம்மளோட மனசை வந்து நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து நம்மளால பெற முடியும். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஒரு லைஃப்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு.
அந்த பிரச்சனைக்கு நம்மளுக்கு வந்து வழி தெரியல. நம்ம ரொம்ப குழப்பத்துல இருக்கோம். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மனசுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்போம். அப்போ நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம நம்மளுடைய இதை வந்து இஸ்திகாரான்னு ஒரு தொழுகை உண்டு. அந்த தொழுகை வந்து நம்ம ரொம்ப குழப்பமா இருக்கு, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்னு தெரியல, இதுக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம வந்து மனசை ஒரு அமைதிப்படுத்தி ஒரு அந்த தொழுகைய ஒரு நம்பிக்கையோட, நமக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு பதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து அந்த தொழுகையை வந்து தொழுதுட்டு நம்ம நம்ம தூங்கணும்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நமக்கு அந்த கனவின் மூலமாவும் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்குள்ள விடைகளை வந்து நமக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அதுல வந்து ரியலாவும் அதுல வந்து இது பண்ணியிருப்பீங்க. அந்த அனுபவம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஜஸாக்குல்லாஹி சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். என் பேர் அஸ்ரத்துல் சபீனா. நான் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அட்டன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு புக்கை படித்தோம், இப்போ ஒரு புக்கை படிச்சுட்ருக்கோம். நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நேரம் இல்லாமல் தான் ஆகுது. சரி, எதாவது ஒன்று படிக்கணும், எதாவது கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே நேரம் நமக்கு தானாகவே அமைஞ்சிருக்கு. இந்த புக்களையும் அது மாதிரி தான். இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன், இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. நான் இந்த புக்கு வந்து தொலையுணர்வு. அதாவது இதில் வந்து நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு கேட்டேன், மர்மமான மூலாதாரத்துல பிரார்த்தனை மூலமா எப்படி அணுகுவது அப்படி சொல்லிட்டு, ஒரு பொண்ணு வந்துட்டு பிரார்த்தனை, அதாவது ஆள் மனசுல நமக்கு நன்மையை நினைச்சிருந்தா கண்டிப்பா அது நன்மையாவே நடக்கும். தீமையான சிந்தனைகளை விதைக்கும் போது அது தீமையான சிந்தனைகள் தான் வரும். இந்த கருத்து தான் இந்த புக்கில் அதிகமா வருது. மறுபடியும் அதையே தான் சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம மனசுக்குள்ள என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குங்கிறது. இந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பிரார்த்தனை, ஒரு கதையில வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பிரார்த்தனை மூலமா ஒரு சட்ட ரீதியான பிரச்சனையை வந்துட்டு சரியாக்க முடியும்னு நினைச்சிட்டு அவ பிரச்சனையை அவ மனசுக்குள்ள வச்சிருக்கா. சிஸ்டர் தண்ணி குடிக்கிட்டு பேசுமா, கரெக்ட், நல்லா இருக்கு, பேசு, நிதானமா பேசுங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம், பொறுமையா பேசுங்க. உங்க பிள்ளை நீங்க வந்து எங்க கிட்ட தானே பேசுறீங்க, பதட்டப்படாம நிதானமா பேசுங்க, நாங்க பொறுமையா கேக்குறோம். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்கு, அது பிரார்த்தனை மூலமா அது தீரணும்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு நினைச்சிட்டே இருக்கா. அந்த பொண்ணு தன்னோட மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன், நான் தனியா இல்லை, என் கூட கடவுள் இருக்காரு, அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை என்னோட கடவுள் தருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை கடவுள் மூலயமா வந்து அது எப்படியெல்லாமோ ஒரு தன்னோட உறவினர் மூலயமா வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குது. அதே மாதிரி ஒரு கப்பல்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் மாலுமியோட கப்பல் வந்துட்டு கடல்ல வந்து ஒரு ராக்கெட் வந்து மேல விழுந்து அந்த கப்பல் உடைஞ்சு போகுது. அந்த கப்பல் உடைஞ்சு போகும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த கப்பலோட ஒரு துண்டை கைப்பற்றிட்டு என்னை யாராவது காப்பாத்துவாங்க, என்ன கடவுள் இருக்காரு, அவர் வந்து என்னை காப்பாத்துவாரு, ஏதாவது ஒரு விஷயத்துல எப்படியாவது நான் இந்த கடல்ல இருந்து மீண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் அதை அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அவர் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. பிடிச்சி அவருக்கு மயக்க நிலை வருது. மயங்கி போய் மயக்கம் அடைஞ்சிடறாரு. மயக்க தெரிஞ்சு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து இவரை காப்பாத்திட்டு வேற கப்பல்ல வச்சிருக்காரு. அப்ப இவர் கண்ணு முடிச்சுட்டு கேக்குறாங்க, என்னை எப்படி காப்பாத்தினீங்கன்னு கேட்கும்போது அந்த கப்பல்ல இன்னொரு கப்பல் மாலுமி சொல்றாங்க, நான் வேற பக்கம் நோக்கிதான் போயிட்டு இருந்தேன், ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வந்துட்டு என்னை இந்த பக்கம் வாங்குற மாதிரி அழைச்சிட்டு இருந்தது, அதனாலதான் நான் இங்க வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்க்கும்போது நீங்க இங்க இருந்தீங்க, உங்களை என்னால காப்பாற்ற முடிஞ்சுச்சு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, நம்மளோட பிரார்த்தனை வந்து நமக்கு கேட்ட அந்த சக்தி வந்து போட்டு இவர்கிட்ட தூண்டுதலா இருக்குது, இவர் நம்ம கிட்ட கூட்டிட்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கறத அவர் யோசிக்கிறாரு. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் நம்மளோட வெளிப்பாடா இருக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த பயம், சக்தி, துக்கம் இதெல்லாம் நம்ம உள் மனசுல என்ன போட்டு வச்சிருக்கிறோமோ அதுதான் நம்மளோட வெளிப்பாடா இருக்கும். இப்ப எனக்கு இருக்கிற பதட்டமும் அப்படித்தான் இருந்தது.
சரி பேசிடலாங்கிறதுல ஒரு நம்பிக்கை வந்துட்டு என்னால் பேச முடிஞ்சது. இதே மாதிரி இந்த இதுக்குள்ள நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அதே மாதிரி தான் இன்னொரு புக்கில் என்ன அப்படின்னா, இந்த புக்கில் தான் இன்னொன்று என்னென்னா, பில்லி சூனியம் என்று கூறப்பட ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ வெறுமனே ஒரு எதிர்மறையான தூண்டுதல் தான். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு சக்தி தான், அது அல்லாஹ் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேற ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனையை வந்து அந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதிர்மறையான தூண்டுதல் நிறைய வரும். அதாவது நான் இந்த புக்கத்தில் என்ன படித்தேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து அந்த சுரங்கத்தில் இருந்த வந்து மருத்துவர் ஒருத்தவங்கிட்ட சொன்னாங்க போல, நீ இந்த மணிக்கு நீ இறந்துருவ, இந்த இடத்துக்கு போனா இப்படி நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி ஒரு தூணியை வைக்கிறவன் வந்து சொல்லியிருக்காங்க போல. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகாம ஒரே இடத்துல உட்காந்துடுறாங்க. அது எதனால, அந்த இடத்துக்கு போனா நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு போகாம அதே இடத்துல உட்காந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பயத்தினால அவங்க அந்த இடத்துல இருந்தே அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம அளவுக்கு அதிகமா பயப்படுறோம். இப்போ அவங்க வந்து அந்த இறந்த உடனே அங்க ஒரு தொழிலாளி இருப்பாங்க. அவங்க வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உடல் ரீதியா மன ரீதியா தான் பிரச்சனை இருக்கு, இவங்களோட பயத்தினாலதான் இவங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லுவாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, நம்மளோட பயம் மட்டும்தான் நம்மளை அழிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். நெக்ஸ்ட் சிஸ்டர் ரம்லத் நிஷா சிஸ்டர் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. ஸோ ஆசியா ஜபீன் சிஸ்டர் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஓகே மிஸ்டர். நெக்ஸ்ட் தலைப்பு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, தொலை உணர்வை பயன்படுத்தி படைப்பாற்றல் மிக்க யோசனைகளையும் உத்வேகத்தையும் பெறுவது எப்படி. இதுல என்ன நான் ஒரு கதை எடுத்திருக்கேன்னா, நான் வந்து இந்த வேலையை ஏற்றுக்கொள்ள வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கல்லூரியில வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அதை விட அதிகமான ஒரு பதவி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து 2 யோசனையா இருக்கு. நம்ம வந்து இந்த வேலையவே வந்து தொடரலாமா, இல்லாட்டினா இதை விட அந்த பெரிய வேலைக்கு வந்து நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 விதமா அவங்க யோசிக்கிறாங்க. அப்போதைக்கு வந்துட்டு அவங்களால முடிவெடுக்க முடியல, நம்ம எதை எடுக்கணும் அப்படிங்கறத அவங்களால முடிவெடுக்க முடியல. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆழ் மனசுகிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க, நீ வந்துட்டு எனக்கு இதுக்கு வந்து விடை அளிச்சீங்கன்னா நான் வந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவளா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டு அவங்க வந்து தூங்க போறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு பதில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு. அதனால இந்த வேலை வேணாம், நான் இந்த வேலையிலேயே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துறாங்க. அதனால அவங்களுடைய மனசும் வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதனால என்னன்னா, நம்மளுடைய ஆழ்மனம் வந்து அளப்பரிய ஞானத்திடம் இருந்து வருது. நம்மளுடைய ஆழ்மனம் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆழ்மனத்துக்கு எல்லாத்தையுமே வந்து பாக்குற சக்தி வந்து அந்த ஆழ்மனசுகிட்ட இருக்கு. நம்ம சரியான விடை வந்து வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய மனம் வந்து அமைதி பெறும். நம்ம வந்து ஆழ் மனசுகிட்ட வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறப்போ அது வந்து நம்மளுக்கான விடையை வந்து கொடுக்கும். நம்மளுக்கு வந்து உறுதியான நம்பிக்கையும் நம்ம வந்து அதுல வந்து தொடர்ந்து நம்ம வந்து அந்த உறுதியான நம்பிக்கையோட வந்துட்டு நம்ம வந்து செயல்படணும். நம்ம ஆழ் மனசுகிட்ட வந்து நம்ம சொல்லணும். நம்ம ஒரு வேலையில வந்து நம்ம மும்முரமா இருக்கிறப்போ நம்ம அதை பத்தியே நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா அந்த ஆழ் மனசுகிட்ட இருந்து ஒரு விடை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கதையில இருந்து இதை கத்துக்கிட்டேன். ஒரு பெண்ணின் அன்பின் சக்தியை தலைப்பா எடுத்து வச்சிருக்கேன். அந்த பெண் வந்து தன்னுடைய வந்து 50 கிலோ தான் எடுத்தா. அந்த 50 கிலோ பெண்மணி வந்து தன்னோட தகப்பனை காப்பாற்றணும், தன்னுடைய தந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவளால தூக்க முடியாத அளவுக்கு தன் தந்தை கார் கடியில போயிட்டாரு. அவர் போனதை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தந்தை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு. ஆனா அந்த பெண்மணியும் எடை 50 தான். ஆனா அவர்
தூக்குன கார் எவ்வளவோ 700 கிலோ உள்ள காரை தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய தந்தையை காப்பாத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவளுடைய ஆள் மனது சக்தி. இது என்னன்னா இதைத்தான் மக்கள் இன்னும் என்ன பண்றாங்கன்னா, இதுல இருந்து நான் எடுத்துக்கொண்டது என்னன்னா, இந்த பெண்ணு எப்படி எடுத்தா 700 கிலோ எடை உள்ள காரனா அவளை அவளுடைய நோக்கம் எல்லாமே அவளுடைய ஆள் மனதினுடைய ஆக்கம் எல்லாம் என்ன வந்துச்சுன்னா தன் தந்தையை காப்பாற்றணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் தான். இதைத்தான் இன்றைய காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேய் வந்திருக்கு, இந்த பில்லி சுண்ணியவங்கலாம் பேய் வந்திருக்கு, இவ எவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்கிட்டா நம்மளால தூக்க முடியாது அப்படின்னு மக்களிடத்துல தவறான சிந்தனைகளை தூடக்கூடியதாக இருக்காங்க. யார் இந்த பேய் ஓட்டுறாங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் தான் எப்படின்னா இதெல்லாம் இல்ல அப்படின்றது. ஆனாலும் அவர்களுடைய பிழைப்புக்காக அவங்க செய்யறாங்க. இதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ உணர்ந்த மற்றவர்களுக்கு எட்டு வைக்கணும். நான் எவருக்கு சொன்ன சகோதரர் சொன்னாங்க பாருங்க, பில்லி சுண்ணியம் இருக்குன்னு நம்ம நம்பணும்னா அதுல நம்மளுக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எப்படி அல்லாஹ் சொல்ல, நீங்க அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் நீங்க ஈமான் கொள்ளாத வரைக்கும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சொர்க்கத்தை நீங்க அடைய முடியாது. அது மாதிரி நம்ம பில்லி சுண்ணியம் இருக்கு, அப்புறம் அந்த பால் கிதாபு என்னென்னமோ மக்கள் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதையெல்லாம் நாம் நம்பினா நம்மளுடைய நம்பிக்கைப்படி எப்படி ஒரு மனிதர் மரணித்த முன்னாடி உள்ள சகோதரி சொன்னாங்க, அவரை மரணித்து விட்டார் யாரோ ஒரு ஜோசியக்காரவங்க சொன்னாங்க அப்படின்றது மாதிரி, அது மாதிரியே நமக்கு எல்லாமே பேருக்கு பேய் பிடிச்சது, ஜின் இருக்கு, அவங்க இங்க இருக்கிறது எப்படி சொல்றாங்க, அங்க இருக்கிறது எப்படி சொல்றாங்க, இது எல்லாமே அவங்க ஆழ் மனதில் பதிந்திருக்கக்கூடியதுதான் அப்படின்ற ஒரு சக்தி. அது எப்படி அவங்களுக்கு வருது அப்படின்றத நம்ம அவங்க பேர் நம்ம ஜன்னத்துல் வஸ்ரா சிஸ்டர் அவங்களுக்கு நிறைய தெரியும்னா அவங்க ஒரு சைக்காட்டிஸ்டா இருக்காங்க தானே. அதனாலதான் நம்ம மனசை புரிஞ்சு நமக்கு எப்படி கொண்டு போகணுன்ற இடத்துல நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா, தொலை உணர்வு எவ்வாறு உங்கள் மனதின் உயர்ந்த சக்திகளை விடுவிக்கிறது அப்படிங்கிறத. இதுல என்னன்னா, சிந்திக்க முடிந்தவனுக்கு மட்டும்தான் எண்ணங்கள் சொந்தமா இருக்கு. எப்பவுமே நம்ம சிந்தனைக்கும் எண்ணங்கள் நம்ம சிந்திக்கிறத வச்சுதான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கும். எண்ணங்களை வச்சுதான் நம்ம செயல்கள் இருக்கும். இப்ப எப்பவுமே நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதனோட வெளிப்பாடு செயல்கள் எல்லாமே ரொம்ப அழகானதா இருக்கும் நமக்கு. இது எப்படின்னா, ஒரு பொண்ணு இருந்தா அவளோட கனவுல அவளோட கணவரை யாரோ துப்பாக்கியால சுட்டது மாதிரி அவ கனவு கண்டுட்டுறா. அதை பார்த்து அவ ரொம்ப பயந்துட்டு உடனே போய் அவகிட்ட இருந்து ஒரு புக் எடுத்து அதை படிச்சு பாக்குறா. அடிக்கடி அவ எடுத்து படிக்கிற புக்கு அதை பார்க்கும்போது அதுல கொடுத்துருந்துச்சு, நீ உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீ உன்னோட உள்ளத்தை நீ தெய்வீக ஒரு பிரார்த்தனையில ஈடுபடுத்திக்கோ, ஐக்கியப்படுத்திக்கோ உன்னைய. அது உனக்கு கண்டிப்பா ஒரு வலிமையும் ஒரு வழிகாட்டுதலையும் அது காட்டும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்துச்சு. அந்த பக்கத்தை அவ பார்க்கும்போது இருந்தது. உடனே அவ என்ன பண்ணா, அத தெரிஞ்சிட்டதுல இருந்து இந்த பிரார்த்தனைகளை அதிகப்படுத்தினா அவ மனசுல திரும்ப திரும்ப அவ கணவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கறத அவ பதிய வச்சுக்கிட்டே இருந்தா. என்னோட கணவருக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்துக்களும் அவருக்கு நிகழாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவ அந்த மாதிரியே கூறிக்கிட்டே அவளோட இதை நாட்களை கடத்தி கொண்டு போறா. அப்ப அவ மனசுல ஒரு வித அமைதி இருந்தது. அந்த கனவு கண்டு ஒரு பயம் இது இப்போ இல்லாம அவளோட மனசு எந்தவித ஒரு பயமும் இல்லாம ரொம்ப அமைதியா இருந்து. ஏன்னா அவ அந்த பொறுப்பை அந்த கடவுளிடத்துல அவ விட்டுட்டா. அவளோட பயத்தை கடவுளிடத்துல ஒப்படைச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளோட மனசு ரொம்ப அமைதியாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட கணவர் வீட்டுக்கு வராங்க, வெளியூர்ல இருந்தவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் என்னை இந்த மாதிரி துப்பாக்கியில சுட வந்தாங்க, ஆனா என்னமோ தெரியல அந்த குண்டு என்னை எந்த விதத்திலயுமே என்னை தாக்கல அப்படின்னு. அப்ப என்னன்னா, அவளோட பிரார்த்தனையும் அதற்குள்ள ஒரு சக்தியும் அவளுக்கு அந்த கடவுள் மேல அவ வச்சிருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் தான் அவளுக்கு கணவன் மூலமா அதை காட்டி அவளை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல இருந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். என் பேர் அஸ்ரத்ரா சபீனா. நான் இன்னைக்கு இதுல எடுத்தது விஸ்வாசம் விஸ்வாசம் வளர்த்தல்.
வளர்த்தெடுப்பதில் தொலையுணர்வு எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதுங்கிறத பற்றி எடுத்திருக்கேன். விசுவாசங்கிறது வெறும் சிந்தனை முறை தான். நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் விசுவாசம். நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் மேலே விசுவாசம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை பயணம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம எதையாவது ஒன்று செய்ய போகிறோம் சொன்னால் இதை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதனால் நம்ம செஞ்செடுக்க முடியும். இப்போ கார் ஓட்டுறோன்னு நினைக்கிறோம், கார் ஓட்டுறது கரெக்டாக அது நம்ம நம்பிக்கை வச்சு அதில் போய் உட்காந்து அதை செய்யும்போது தான் அந்த விசுவாசத்தோடு இருக்கும்போது அதை செய்ய முடியும். சமைக்கிறதே எடுத்துக்கலாம். நம்ம இந்த பொருளை சமைக்க போகிறோங்கிற நல்ல மைண்ட் ரிலாக்ஸோட அது நல்லா சமைப்போங்கிற அந்த விசுவாசத்தோடு போய் இருந்தால் தான் அது நல்லபடியாக நம்ம செய்யறது நமக்கு நல்லபடியாக சமைச்சு கிடைக்கும். ஒரு நாற்காலியை நம்ம தூக்குறோம்னு நினைக்கிறோம், அது தூக்க முடியுங்கிற அந்த விசுவாசத்துல தான் அந்த நாற்காலியை நம்மளால தூக்க முடியுது. எல்லாமே ஒரு விசுவாசத்துல தான் ஓடிட்டு இருக்குது. நம்ம மனசுங்கிறது ஒரு பெரிய கடல்ல முடியும். அதுல நிறைய கட்டைகளும் இருக்கு, நல்லதுகளும் இருக்கு, குற்றங்கள் இருக்கு, மூட நம்பிக்கைகள், வெறுப்பு, பொறாமைன்னு சொன்ன மாதிரி எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் மீண்டு வருவோம். நமக்கு நேர்மறையான ஒரு சிந்தனையை உண்டாக்கி நம்ம வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மூலயமா தான் அந்த விசுவாசத்துல தான் நம்ம இப்போ முன்னேறி வந்துகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலேயே நல்ல முன்னேற்றம் நமக்குள்ள ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா. ஃபைனலாக உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களோட உங்களுடைய இந்த குரூப் டிஸ்கஷனை முடிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா ரசூல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த மாதிரிலாம் நாங்கள் வாசிப்போம், இந்த மாதிரிலாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் புக்கெல்லாம் படிப்போம், என்ன படிச்சுட்டு அப்படியே போட்டு போயிடுவோம். சும்மா இப்போ நான் ரீசெண்டாக நம்ம ஹெவன்சி கவுன்சில் நம்ம ரீடிங் கிளப்பில் நம்ம ஜாயின் பண்ணும்போது கூட நம்ம சும்மா ஒரு கதையாக தான் படித்து இது பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சும்மா கதை அந்த மாதிரி ஒன்றுனா தான் நம்ம ஆரம்பித்தோம். அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது காரணம் என்னென்னா, நம்ம கதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்து அதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் போக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கதையை படிக்கிறோம் மட்டும் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் நம்ம செயல்முறைப்படுத்துகிறோங்கிறது ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் நாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான் செயல்முறைப்படுத்தவும் நான் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கவுன்சிலிங் மூலமா நிறைய விஷயங்கள் நாங்க கற்றுக்கொள்கிறோம். வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் என்னோட ஏக்கங்கள்ல நம்மளால எதுவும் செய்ய முடியலையே, நம்மளால பேச முடியலையே, நம்மளால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்றத நீங்க எங்களுக்கு உடைப்பெறுகிறது. உங்களாலையும் செய்ய முடியும், நீங்களும் செய்யுங்க. நீங்க உங்களாலையும் எல்லாமே பண்ணக்கூடிய பெண்களாக எங்களை உருவாக்கிய ஹெவன்சி கவுன்சிலிங்க்கு அதிகமா இறைவனிடத்துல துவா செய்யக்கூடியவளாக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் தொடரணும். உங்களுடைய பணி, உங்களுடைய ஆள் மனதினுடைய இயக்கத்தாலதான் நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம் நாங்க நினைக்கிறோம். உங்களுடைய ஆள் மனது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிச்சு பார்த்தீங்க, அந்த இயக்கம் தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கத்தீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடையில வைஃபை கட் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. இப்போ ஹாட்ஸ்பாட் வாங்கி போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன், ரொம்பவே ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். ஏன்னா நிறைய நமக்குள்ள இருக்கிறத
மெயின் வந்து என்னன்னா ஹெவன்சிங்ல வந்துட்டு புதுசா வரும்போது என்ன இவ்வளோ வித்தியாசமா கொண்டு வராங்க, என்ன இவ்வளோ இப்படி எல்லாம் இருக்குமா கிளாஸஸ் அப்படின்னு நான் நினைச்சேன். மாஷா அல்லாஹ், நிஜமாலுமே அவங்க சொல்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா இருந்துச்சுனாலே போதும். ஃபர்ஸ்ட் ஹெட் தலை கரெக்டா இருக்கும் போது கீழே இருக்கிற எல்லாமே சரியாயிரும் சொல்ற அவங்களுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் இன்னும் இன்னும் இதுல இன்னும் நிறைய நம்மளும் சேர்ந்து பயணிக்கணுங்கிற நம்ம உத்வேகத்தை அதிகப்படுத்துறாங்க. ஆமா, ஹெவன் சிங் வந்து உண்மையாலுமே புக்ஸும் ரொம்ப தலைப்புகளும் பாருங்க அவ்வளவு அதிகமா அழகா ஒவ்வொரு புக்ஸோட பேரு கேட்கும் போதே டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப பெரிதா சிந்திங்க, ஆள் மனதோட தொலை உணர்வு, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது வித்தியாசமா நம்மள ஒரு கவர் பண்ணி நமக்குள்ள இருக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம். அது அப்படியே யாரோ எடுத்து டேபிள்ல வச்சு அழகா வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஹெவன் சிங் வந்து அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப நான் உணர்றேன். ஏன்னா அவங்க சொல்றது அதுதான், நீங்க தாய்மார்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்க குழந்தைக்கு சரியாயிடுங்க. முழுக்க முழுக்க என்னோட குழந்தைகளுக்காக தான் நான் இப்படி இருக்கேங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சாலுமே இதுல என்னுடைய சுயநலம் இருக்கு. நான் இப்படி சொல்லும் போது வீட்டுல என்ன பாராட்டுறாங்க. நிஜமாவா இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்களான்னு கேட்டிருக்கேன். நான் என்னோட இதை வந்து இன்னும் இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் இதுல தொடர்ந்து என்னை பயணிக்க வைக்கணும். அதே மாதிரி வசியா மேமோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்துட்டு என்ன சொல்ற அல்லாக்காக ஒரு பணியா இருந்தாலும் அதோட சேர்ந்து நம்மளோட ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்க அதிகமா சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். யாராவது நமக்கு ஒரு எடுத்து வைக்க மாட்டாங்களானே நினைக்கக்கூடிய ஒரு மனதை உங்களால எடுத்து வைக்க முடியும், நீங்க எடுத்து வைங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம்னு அவங்க. அது எல்லாமே ஒரு ரொம்ப கிட்ட வந்து நான் ஏன்னா அதிகமா ஷேர் பண்றது தொழுகைங்கிறத விட பாத்திரம் கழுகும் போது கூட்டமாக. இப்போ நான் கேட்ட அந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு வந்து அல்லாஹ் வந்து தரேன், ஆனா கேட்டதோட விட்டுறாம நீ அதை வந்து செயலியே கொண்டு வரதான் ஹெவன் சிங்ல அவங்க ஒவ்வொரு வகுப்புலையுமே சொல்றப்படிதான். கேட்டதோட எல்லாமே கேட்டதன்படி நீங்க அல்லாஹ் கிருபையால என்னோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து வைக்கிறேன். அல்லாஹ் தால எல்லாத்தையும் சொல்றதே தெளிவாகும். இதோட பயணங்களாகட்டும் விஷயங்களோட இல்லாம செயல்லையும் இருக்கணும். அவங்க அதிகமா சொல்லும் போது அதை நம்மளோட செயலி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற செயலி கொண்டு வரணும்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வழி நடத்துதல். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு அல்லாஹ்வுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டின்னு நான் சொல்லுவேன். என்னோட குழந்தைகளுக்கும் என்னோட ஃபியூச்சருக்கும் என்னோட சந்ததியருக்கும் இது ஒரு நிச்சயமா இந்த மூலியமா அல்லாஹ்வுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கேன். என்னோட குழந்தைகளாகட்டும் என்னோட பேர குழந்தைகள் என்னோட நனிமா இப்படியெல்லாம் பேசியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ரொம்ப சாரி, நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். இடையில ஒய்ஃபை கட் ஆனதுல எனக்கு அப்படியே எதுவுமே ஒரு போதியா வரல. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இதுல அழகான ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ற சிஸ்டர்ஸ்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், என் பேர் சபீனா. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன். நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். நான் ரிலாக்ஸாக தான் இருந்தேன். என்ன தெரியல, கடைசி நேரத்தில் பேச தொடங்கணும்னு எனக்கு ஒரே பதட்டமாயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த குரூப் மூலயமா என்னென்னமோ மாற்றங்கள் வரணும், வருத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட இன்ஷா அல்லாஹ் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம தனியாக இல்லை, நமக்குன்னு ஒரு குரூப் மூலயமா நம்ம எதையாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியல சிஸ்டர், எனக்குள்ள இருக்கிற ஒரு பதட்டம் என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே பேச முடியலைங்க. இந்த பதட்டம் எனக்குமே இருக்கும் தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி பேசும்போது இப்படி தான் இருந்தது. ஆனால் அது போக போக தொடர்ந்து பேச 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 இப்போ நான் வாயை க்ளோஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு என்னோடய ஸ்பீச் வந்து மாறிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாரின்னு சொன்னீங்கல்ல, திருப்பி சொல்லுங்கள், தேங்க்யூ சிஸ்டர்ஸ், நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் நல்ல மாதிரி பேசினேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் அதெல்லாம் பொறுமையாக கேட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ சொல்லுங்கள்.
தேங்க்யூ சிஸ்டர். சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டு நான் சொல்லும்போது நான் பேச்சை நிறுத்தப்பனப்போ கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க, பேசு பேசு நல்லா தான் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுன்னு இந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு என்கரேஜ் பண்ணீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பேசலையே இவனே இப்படி பேசுகிறா அப்படின்னு யாரும் சொல்லலை. பரவாயில்லம்மா பேசு பேசுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை நான் நல்லபடியாக இந்த போல்டாக சொல்லுவேன். எனக்கு வீட்டில் இருந்த ஒர்க் டென்ஷனாக இல்லை. புரியுது, புரியுது, புரியுது. அது எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று தான். நோ இஷ்யூ. ஆனால் நீங்கள் அழகா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது கேட்குற மாதிரி இருந்ததுனால தான் எல்லோரும் கேட்டாங்க. இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அழகா உங்களை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க, டெலிவர் பண்ணிட்டீங்க. அது அழகாவும் இருந்துச்சு. சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த குரூப் டிஸ்கஷன்ஸில் இன்னும் நீங்கள் நிறைய உங்களுடைய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்போவுமே எங்கேயுமே சாரி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லாராலையும் சாரி சொல்லிட முடியாது. அப்போ அந்த தைரியம் இருக்குன்னா நீங்கள் வந்து எல்லாமும் பண்ண முடியும். ஸோ யூ கேன் டூ தட். நெக்ஸ்ட்டு உங்கள் மனசுக்கு இப்போவே சொல்லிடுங்க, உங்களால் எல்லாமே பண்ண முடியும். பெரிய பெரிய விஷயம் பண்ண முடியும். ஸோ தைரியமாக அடுத்த செஷனில் அடுத்த இதை நீங்கள் இன்னும் ரம்லத் நிஷாவுக்கும் உங்களுக்கும் தானே எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும். அவங்கள விட இன்னும் அருமையான முறையில் நீங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்கம்மா ஆசியா ஜபீனா. அல்ஹம்துலில்லாஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எல்லாருமே வந்துட்டு நம்மளை வந்து புக் ரீட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ புக் ரீட் பண்ணா நம்மளுடைய அறிவு வந்து விசாலமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். ஹெவன்சி கவுன்சிலிங் ஜெனஸ்டர் மூலமா நம்ம வந்து அந்த புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு வாசிக்கக்கூடிய திறமை வந்து அதிகமாகுது, யோசிக்கிற தன்மையும் அதிகமாகுது. அப்படிப்பட்ட புக் ரீட் பண்ண வச்ச ஒரு ஜெர்னலிஸ்டருக்கு ஜஸகல்லாஹ் கைரன்ஸ்டர். இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் மூலமா எங்களுடைய பதட்டத்தையும் போக்க வச்சுட்டாங்க. எங்களை வந்து பேச வச்சாங்க. பயம் பதட்டம் இதுல இருந்து வெளியில கொண்டு வந்த ஜெர்னலிஸ்டருக்கு ஜஸகல்லாஹ் கைரன்ஸ்டர். நான் ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல எல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப சைலண்டான பொண்ணு. நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். அந்த ஸ்டேஜ் கூட ஏறினதே இல்லை. ஒரே ஒரு தடவை 12th படிக்கிறப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து லீவ் போட்டாங்க. அதனால என்னை வந்து பேச சொல்லி வற்புறுத்திட்டாங்க. அதனால ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து நான் அதை வந்து மனப்பாடம் பண்ணி நான் வந்து சொல்லணும். ஆனா அந்த நான் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறப்போ நான் எல்லாத்தையுமே பார்த்து பயந்துட்டேன். டோட்டலா அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன், நான் என்ன மனப்பாடம் பண்ணிடணும். ஆனா வந்துட்டு நான் வந்து அதை எழுதி வச்சிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நான் படிச்சுட்டு அதை வந்துட்டு நான் சொல்லிட்டேன். சொன்னோடனே வந்து கிளாஸ்ல வந்து மிஸ் வந்து திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க வந்து அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் பயத்துல வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல நீ வந்துட்டு பயத்துல வந்து ஓடி போகாம நீ அதை ஓபன் பண்ணி படிச்ச பத்தியா, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் மூலமா நான் வந்துட்டு அந்த பயம் அந்த பதட்டம் எல்லாமே எனக்கு வந்து நீங்கிருச்சு. இது எல்லாமே வந்து ஜெர்னலிஸ்டர் தான் முழு காரணம், ஜஸகல்லாஹ் கைரன்ஸ்டர். அப்புறம் வந்துட்டு இந்த புத்தகத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம இந்த புக்கு வந்து நம்ம வாழ்க்கையோட வந்து அதிகமா வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வந்து தூரத்துல இருக்கிற ஒருத்தவங்களை பத்தி நம்ம நினைப்போம். ஆனா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா வந்து அவங்களும் நம்மளுக்கு உடனே ஃபோன் அடிப்பாங்க. நம்ம வந்து தண்ணி வேணும்னு நினைப்போம். ஆனா வந்து டக்குன்னு வந்து தண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஏன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப இந்த புத்தகத்தை நம்ம வாசிச்சதுக்கு அப்புறம் தான் புரியுது, நம்ம ஆழ் மனசுக்குன்னு வந்து ஒரு சக்தி இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களும் நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இந்த புத்தகத்து மூலியமா வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எதை பத்தியும் நம்ம சிந்திக்கிறோமோ அதுவாவே வந்து நம்ம வாழ்க்கை வந்து மாறும். அதனாலதான் நம்மளை வந்து எப்பயுமே நல்லதே நினைங்க, நல்லதையே பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லுவாங்க, செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்பயுமே நேர்மையானதாகவும் நன்மையானதாகவும் இருந்தா நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஜஸகல்லாஹ் கைரன்ஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். சிஸ்டர், நான் என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும் போது புக்ஸ் ரீட் பண்ணது அந்த மாதிரி தான் உண்டு. நான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அதை வந்து அந்த பக்கம் கூட எடுத்து பாக்குறது இல்லை. எப்பவாவது குரான் ஓதுறது, அந்த மாதிரி மன்சில் ஓதுறது, அந்த மாதிரி தான்.
ஆனா இதை என்னோட சிஸ்டர் வந்து இந்த லிங்க் அனுப்பி இதுல நீ பண்ணி பாரு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட ஒரு பிரார்த்தனை வந்து உண்மையிலே அல்லாஹ் வந்து இதன் மூலமா எனக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் உண்மையிலே நான் இப்போ வந்து அதை வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா எங்கேயோ மனசுல இருந்த அந்த பிரார்த்தனை அல்லாஹ் வந்து இந்த ஒரு விஷயத்தின் மூலமா எனக்கு அதை வழிகாட்டுதல கொடுத்துருக்கான். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணல இந்த ஒவ்வொரு இதையும் படிக்கும் போது அது என்னோட லைஃபோட நிறையவே சம்பந்தப்படுது. எனக்கு நானே நிறைய விடைகளை வந்து தேடிக்கிட்டேன் இதன் மூலமா வந்து. மெயினா என்னன்னா ஒருத்தர் ஒண்ணு சொல்லும் போது நம்ம கேட்கணும், கவனமா பொறுமையா அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப இதுல வந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வாசிக்கும் போது அவங்க சொல்ற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப கவனமா கேட்டாதான் நம்மளால வந்து அதை வந்து மறுபடியும் ரியலைஸ் பண்ணி நம்மளால அதை பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஒருத்தருடைய கேட்கிற விஷயத்துக்குமே அவ்வளவு ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு சொல்ல போனா இந்த ஒரு கோர்ஸை பத்தி. எனக்கு வந்து இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் என்னன்னா சிஸ்டர், இதுல என்னன்னா நம்ம பிள்ளையோட இது மட்டும் மாறுதல் கிடையாது, ஒரு ஜெனரேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படியே நம்ம பிள்ளைய கரெக்டா பண்ணிட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன்ல இருந்து அப்படியே நம்ம ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால உண்டு பண்ண முடியும். அதை விட மேலா இருக்கக்கூடியது உண்மையிலே டைம் தான். நம்ம நேரங்கள் வந்து ரொம்ப வந்து இப்ப வந்து கொள்ளையடிக்கப்படுது. சொல்ல போனா நமக்கே தெரியாம நம்மளோட எல்லாத்தையும் வந்து அவங்களே எடுத்துக்கிற மாதிரி இந்த போன் வந்து இப்ப ஆக்கி வச்சிருச்சு. ஆனா இந்த போன்ல கூட நல்ல விஷயங்கள் நிறைய பண்ண முடியும். நம்மளோட நேரத்தை நம்ம வசமா நம்ம வச்சு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கிளாஸ் நம்ம எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் சிஸ்டர். ஜசாக்குல்லா சிஸ்டர், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஜசாக்குல்லா ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்மளுடைய ஆட்கள் குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அதாவது பாராட்ட வந்த ரிஃபாயா சிஸ்டரும் ஃபரீடா சிஸ்டரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நேற்று ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த புக்கை பற்றி இன்னும் எனக்கு எதுவும் தெரியல. அதாவது நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த புக்கு படிக்க என்னால் வர முடியல. அது ரொம்பவே நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நேற்று நான் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக சொல்லி எனக்கு, அதாவது நம்ம எப்போவுமே வந்து நம்ம நல்ல எண்ணத்தோடு இருந்தால் நம்மளோட செயல்லையுமே அது வந்து கண்டிப்பாக வெளிப்படும்ன்றத விஷயமும், அதுக்கப்புறம் மூட நம்பிக்கைன்றது அதை நம்பினா அது நம்மளுக்கு வந்து எப்போவுமே மூட நம்பிக்கைன்றது ஒன்று இருக்குது. ஆனால் அதை விட நம்ம அல்லாஹ் அதிகமாக நம்பினோன்னா அது ஒரு விஷயமாவே இருக்காதுன்றத வந்து நான் நம்புகிறேன். ஆனால் அதை வந்து ரசூல் சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க, அந்த விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மனசில் வந்து எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு நான் இந்த குரூப்பில் வந்தக்கப்புறம் தான். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பயப்படுவேன், ஜன சிஸ்டருக்கு தெரியும். இதுக்குன்னா நாங்கள் நிறைய புக் வாசிச்சிருக்கோம். நிறைய ஸ்டார்டிங்கில் நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன்றதும் ஜன சிஸ்டருக்கு தெரியும். ஆக்சுவலாக நான் மொத்தமாக இந்த 6 மாதத்தில் பயங்கரமாக நான் மாறி இருக்கேன். பேசுவோம், பட் வந்து இந்த ஓதுறதை பற்றி பேசுவோம் வைப்போம். ஆனால் வந்து நம்ம மோட்டிவேஷனாக அடுத்தவங்களுக்கு பேசுறது எப்படி, நம்மளை செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி பண்ணிக்கிறது, நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமே இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆசியா ஜெபின் சிஸ்டர் சொன்னது எல்லாருமே, இப்போ புதுசாக வந்திருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் செம்மையாக பேசுனீங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து பதட்டப்பட்டீங்க, இது வந்து எனக்குமே இருந்தது. நாங்களாம் ஃபஸ்ட்டு பேசும்போது ரொம்ப தயங்குவோம். ஜன சிஸ்டர் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லும்போது நான்லாம் அழுதுருக்கேன், அந்த அளவுக்கு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமே சூப்பராக பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவையான விஷயங்களை தான் அவ்வளவுமே சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிச்சுட்டு அந்த நிமிஷமே அதை மறந்துடுவோம், அடுத்த வேலையை பார்க்கும்போது அந்த புக்கை மறந்துடுவோம். ஆனால் நம்ம ஹெவன் கவுன்சிலிங்கில் வந்து ஸ்பிளாஷ் ரீடிங்கில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கொண்டு போகிறதுன்றத வந்து ஜன சிஸ்டர் வந்து புரிய வச்சுருவாங்க. அதுதான் ஜன சிஸ்டர்கிட்ட இருக்கிற பெரிய விஷயமே.
அவங்க கற்றுக்கிறதும் இல்லாமல் நம்மளை எப்படி ஈஸியாக கற்றுக்க வைக்கிறதுன்றதையுமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. மாஷாலா சிஸ்டர் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நான் மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா நான் ஒரு 4 பாயிண்ட் எடுத்து சொல்லியிருப்பேன். அது மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. இன்ஷால்லா இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜஸக்கல்லா ஹைர் சிஸ்டர், எல்லா சிஸ்டருக்குமே ஜஸக்கல்லா ஹைர். இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக எனக்கு ஒரு விஷயமும் சொன்னது எல்லாருக்குமே ஜஸக்கல்லா ஹைர் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். உண்மையா இந்த புக் ரீடிங் வந்து நான் செய்யணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்திருந்தேன். ஆனா எனக்கு இங்க வந்ததுக்கு பிறகு அந்த டைம் பிரச்சனை உண்டு. அடுத்தது மகளுக்கு பபா கிடைச்சிருக்கிறதுல எனக்கு சரியா அந்த இங்க வந்து சுபோகம் 3 மணிக்கு, அதுக்கு பிறகு சில நேரம் தூக்கம் கூட போயிருது. அப்ப நேற்று தான் நான் திரும்ப பார்த்தேன், நான் இதுல வந்து அந்த டிஸ்கஷன் போகும். அப்ப நினைச்சேன்னா நம்ம விட்டுட்டோம். அப்ப இந்த டிஸ்கஷன்ல வந்து அந்த புக்ல உள்ள முழுமை நமக்கு கிடைச்சிரும். மஷாலா உண்மையிலே நான் நினைச்சதை விட சிறப்பா அந்த சகோதரிகள் எல்லாரும் செய்தாங்க. எனக்கே ஆச்சரியம் வந்துச்சு. நான் கூட இப்படி ஒரு டாபிக் எடுத்து செய்வேன் நாங்க எனக்கு டவுட் இருந்துட்டு. அடுத்தது வந்து முக்கியமா சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சிஸ்டர் வந்து தடுமாறும் போது எல்லாரும் ஒரு சொல்லி நீங்க பேசின சிஸ்டர் கதைப்பீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. என்னைய அதுக்கு பிறகு அந்த சிஸ்டர் வந்து எந்த தடுமாற்றம் இல்லாம சொன்னாங்க. அப்படியே எவ்வளவு எல்லாரும் அந்த நம்ம அந்த ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், டென்ஷன் இல்லாம அவங்க சொல்றதுக்குங்கிறது உண்மையா இதுல இருந்து எனக்கு ஆசையா இருந்து பார்க்கவே எனக்கு உண்மையா ஒரு சந்தோஷமும் ஒரு நாளும் இல்லாத சந்தோஷம் பட்டேன் நான். அடுத்தது வந்து நான் வந்து நேரம் ஆரம்ப காலத்துல புக் வாசிப்பேன். கல்யாணம் கட்டுறதுக்கு மேலே ஒரு புக் எடுத்தா அது என்ன டைம் இருந்தாலும் அதை முடிச்சு போட்டுதான் தூங்குவேன். அப்ப அந்த நேரம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த இப்ப இரவு நைட்ல இப்ப ஒரு புக் எடுத்தேன், அது இவ்வளவு நேரம் 1 மணி 2 மணி அதுல ஒரு முறை வந்து இவர் புக்கை வந்து பறிச்சு வீசிட்டார். நான் அந்த படிச்சுட்டு இருக்கேன். அதோடய நான் விட்டேன். நான் இப்ப அந்த புக் ரீடிங்க வந்து நான் விட்டேன். நான் வந்து என்னைய நான் படிச்சு தொடர்ந்து அப்படித்தானே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் ஃபுல்லா வாசிப்பேன். அப்ப அது வந்து யாரு என்ன செய்தாலும் எனக்கு அது சிந்தனை வராது, மற்றதெல்லாம் கவனிக்க மாட்டேன். அப்ப இவர் இப்படி செய்தது எனக்கு அந்தோடையோ நான் புக் ரீடிங்கிறத அப்படியே விட்டுட்டு இப்ப நான் இவருக்கு பரப்புறையே நீங்க எனக்கு அதோடய எனக்கு அந்த மனம் விட்டே போயிட்டு இப்ப நான் இந்த ரீடிங் இப்ப செய்யறது வந்து கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு பிறகு சில உண்மையா நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டர்ஸ் இந்த புக்கை எப்படி நான் யோசிப்பேன் அடிக்கடி, இப்படியான ஒரு பிரயோசனமான புக்கை எங்க இருந்து எப்படி தேடி எடுத்தாங்கிறது எனக்கு ஏற்கனவே பார்த்த ஒரு புக்கும் அப்படித்தான், இதுவும் அப்படித்தான். அப்ப இப்படியான புக்கு நான் வீட்டையும் கதைப்பேன், இந்த புக்கை எப்படி எடுத்தாங்க அப்ப என்றதே எனக்கு ஆச்சரியம். உண்மையா எங்களுக்கு நிச்சயம் பிரயோசனமான ஒருத்தரை ஊக்கப்படுத்துற அளவுக்கு உள்ள புத்தகங்கள் இது. நான் தான் கண்டுறேன், நிறைய புத்தகங்கள் அந்த டைம்ல வாசிச்சிருக்கேன். இப்படியான ஒரு புக் வந்து பார்க்கல. இந்த எங்களை நாங்களே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய, எங்களை நாங்களே மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு புக்கா பார்க்கல. அது உண்மையாகவே சரியான சந்தோஷமா இருக்குது. அப்ப நான் எனக்கு இப்படியான புக்கை இந்த சிஸ்டர் எடுத்து ஒருத்தரையும் ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும், எங்களை ஒரு நல்ல நிலைக்கு சமூகத்துல நாங்களும் ஒரு பின்னடைவு இல்லாம இருக்கணும் என்று எடுத்திருக்காங்களே. பாராட்டு சிஸ்டர், ஜஸாக்கா சிஸ்டர். நான் நிறைய பேசணும். எனக்கு இதுல தொடர்ந்து இந்த புக் வந்து நான் ஒரு 3 சப்ஜெக்ட் நாள் தான் வந்துடுப்பேன். இந்த அந்த டைம் வந்து அடுத்தது மகள் பிள்ளை அந்த டைம்ல முடிச்சுட்டு இருக்கிறேன், அப்ப பாக்குறது. அதனால உண்மையா கவலை. ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு முழு நிறைவு. நிறைய விஷயங்களை கொஞ்சம் ஒரு அந்த 6 சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்களை புரிய வைக்கிது. தெரிய நான் விடுபட்டதுல எனக்கு பூரணமா கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர் சிஸ்டர்ஸ். பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆர்கனைஸ்டாக ரொம்ப கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கன்னு யாருமே சொல்லலை. நேற்று நம்ம பிளான் பண்ணிட்டோம், ஆனால் இதுதான் அந்த பிளானுடைய விஷயம். நம்ம பிளானிங் இல்லாமல் வர்றதுக்கும் பிளான் பண்ணிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இன்றைக்கி பார்த்தேன். மாஷா அல்லாஹ், எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் ரெக்கார்டிங் போடுறேன், நீங்கள் திருப்பியும் கூட கேட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் சபீனா கூட.
சபீனா சிஸ்டர் முதக்கணும் அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம ஒழுங்காக பேசலையோன்னு. பட் ரொம்ப தெளிவாக அவங்க சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டாங்க. அண்ட் ரம்லத் நிஷா சிஸ்டர் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அது அது ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் 2வது ரவுண்டும் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அப்போது நீங்கள் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க. எஸ், நேற்று நான் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. நீட்டாக எந்த ஒரு பிசுறு கூட இல்லாமல் தெளிவான குரலில் அழகாக இருந்தது. ரசூல் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி வந்து நைட்டு கூட வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க, எனக்கு படபடப்பாக இருக்குது சிஸ்டர். ஆனால் அந்த இது எதுவுமே இல்லை. கேஷுவல் வேர்ட்ஸ், எல்லாமே கேஷுவல் வேர்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருந்தது. ஆசியா ஜபின் சிஸ்டர் தெளிவாக என்ன சொல்லணுமோ அதை ரொம்ப அழகாக இன்க்ளூடிங் அவங்களுடைய கருத்தோடு சொன்னாங்க. அதுதான் விஷயம். எப்போது நம்ம பேசுகிறது நம்மளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து பேசும்போது ரொம்ப கனெக்ட் ஆகும் கேட்குறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆசியா ஜபின் சிஸ்டர் ரொம்ப கனெக்டிவாக பேசுனீங்க. முபீனாம்மா ரொம்ப அருமையாக பேசுனீங்க, ஒவ்வொரு வேர்ட்ஸுமே. அண்ட் நீங்கள் எனக்காக செஞ்ச துவாக்கள் என்னை ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு இதுவாக கொண்டு வந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் திருத்திக்கிறேன். என்னை சைக்கியாட்ரிஸ்ட்டுன்னு சொன்னீங்க. நான் சைக்கியாட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட். சைக்கியாட்ரிஸ்ட் யார் அப்படின்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் சைக்கியாட்ரிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து எம்பிபிஎஸ்லாம் படிக்கலை, நாங்கள் வந்து எம்எஸ்டபிள்யூ சைக்காலஜி படித்தோம். ஸோ அதனால் என்னை வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்ல வேணாம். ஏன்னா அது வேறு ஏதாவது இஷ்யூ ஆகிற போது, அதுக்காக தான். மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு ஒவ்வொரு இதுவும் ஆசையாக இருக்கும். சரி, நம்ம என்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், சமூக பணின்னு படிச்சிருக்கோமே, என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஒவ்வொரு ஏக்கமும் என்னுடைய ஏக்கமும் தான் இந்த ஒரு இதை வந்து நான் நிறுவி அதை நான் கொண்டு போகிறதுக்கான ஒரு இது. அண்ட் இதுக்காக அல்லாஹ் வந்து ஆமினா சிஸ்டரையும் அனுப்புனான். அவங்க நம்ம மனசில் உள்ளதை அவங்க மனசுலையும் ஏற்படுத்தி அவங்களும் வந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த முதல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, அது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கிளாஸுக்கு வந்தவங்க தான். அவங்களெல்லாம் நான் இழுத்துட்டேன் என்னோடய கிளாஸுக்கு. ஸோ அப்படி மாஷா அல்லாஹ் ரிஃபாய் அம்மாலேருந்து ஆசியா ஜபீன் சிஸ்டர்லேருந்து ரசூல் வரைக்கும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே வந்து பயணிக்கிறாங்க. அடுத்து வந்து ஃபாத்திமா சிஸ்டர், மாஷா அல்லாஹ் நீங்கள் ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேர்த்தியாக பேசுனீங்க ஒவ்வொரு வார்த்தைகளும். அப்போ இந்த புத்தகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுது. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வந்து எல்லா சகோதரிகளுமே, யாரையாவது நான் விட்டுட்டேன்னா முக்கியமாக சபீனா சிஸ்டர் ரியலி ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய. நீங்கள் ஆக்சுவலாக நம்மளுடைய எண்ணம் தான், அந்த இடத்துல பேசும்போது தப்பாகவே பேசினாலும் கொளறி பேசினாலும் தைரியமாக ஆரம்பித்ததை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நமக்காக நம்மளுடைய எண்ணம் அவங்களுக்கும் போயிடும். அவங்க பொறுமையாக கேட்பாங்க எல்லா இடத்துலையுமே. கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரும் தான், பிரச்சனை இல்லாமல் இருக்கவே மாட்டோம். அதை தாண்டி எப்படி நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதுதான் விஷயம். இதை சொல்லுவாங்கள்ல, இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவெல்லாம் வந்து எப்போவோ போய் சேர்ந்துருப்பான்னு பார்த்தோம், கடைசியில் பார்த்தா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் தான் நம்ம இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இன்ஃபேக்ட் இதை நான் ஆரம்பிக்கும்போது என்னை விட ஒரு டிப்ரெஷனான ஒரு பேஷண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருந்தேன். பட் ஸ்டில் நான் மற்றவங்களுக்கு பூஸ்டப் பண்ண ஆரம்பித்தேன். அல்லாஹ் என் வாழ்க்கையிலையே பூஸ்டப் பண்ணான். அதான் விஷயம். ஸோ எப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அல்ஹம்துலில்லா, வாழ்த்துக்கள். ரிஃபாயாமா வந்து ரொம்ப எனக்கு பர்சனலாக இன்றைக்கி அவங்களும் பேசியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் டெலிவர் பண்ணீங்க பார்த்தீங்களா? எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் தெளிவாக அழகா மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய அந்த வாய்ஸ்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, இவங்க 1 மாதம் கற்றுக்கிட்டதை நம்ம ஒரே மணி நேரத்தில் கற்றுக்கிடலாம் விடுங்க சிஸ்டர்னு. அழகா ஆனால் எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம்னா, அந்த நேர்த்தியாக நீங்கள் கொண்டு போனீங்க. நிஜமா இந்த குரூப் டிஸ்கஷன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த ஒரு மணி நேரம் நம்ம குரூப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே. நீங்கள் 6 பேரும் அழகா நேர்த்தியாக கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். ஸோ நேற்று நம்ம அழகா பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த லைன் வைஸ் நீங்கள் பேசுனீங்க. கரெக்டாக ரசூல் சிஸ்டர், ரம்லத் சிஸ்டர், ஆசியா ஜபீன் சிஸ்டர், முபீனா சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், அஷ்ரத்துல் சபீனா, இப்படி ஒவ்வொருத்தரையும் நான் லைன் போட்டு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நீங்கள் பேசுனீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நம்ம அந்த போஸ்டர் ரெடி பண்ணது ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஹாப்பியாக இருந்தது. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட நான் ரெடி பண்ணும்போது ஆசாசியாக பிக்சர்ஸ் எடுத்து போட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இந்த 1 மாதம் நம்ம ஒரு புக்கு படிக்க மிஞ்சி போனால் 10 நாளில் கூட படித்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸோட ஒரு பாண்டோட தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம படிக்கிறோங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அடுத்த புத்தகம் வந்து பாபிலோனின் பணக்கார மனிதன் அப்படிங்கிற புத்தகம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நான் என்னுடைய 17-18 வயசில் வாசித்த புத்தகங்கள். ஸோ மேபி எனக்கு இப்போ தோணுது, அதெல்லாம் எனக்கு அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால் இப்போது இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த புத்தகம் வந்து ஃபினான்ஷியல் விஷயம், பொருளாதார ரீதியான விஷயங்களை கதை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகமாக இருக்குது. அண்ட் இந்த புத்தகத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ஆத்தர் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நம்மளுடைய கொள்கைகளுக்கும் நம்மளுடைய நம்பிக்கைகளுக்கும் எந்தவித பங்கமும் இல்லாத மாதிரி தான் இந்த புத்தகங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகம்லேருந்து நம்ம ஒரு சின்ன பேமெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புத்தகத்துக்கு நம்மளோட பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees. ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த நம்மளோட ஸ்ப்ளாஷ் ரீடிங் கிளப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அல்ஹம்துலில்லா. சொல்லுங்கம்மா, வேறு யாராவது சொல்லணுமா? ஹேண்ட் ரைஸ். ரொம்ப இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். ரம்லத்து பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தா. எனக்கு கால் பண்ணி நான் எப்படி பேச போறேன் அப்படின்னா அதெல்லாம் அவன் சொன்ன, நான் சொன்னேன் நீ பேசுவேன்னு. பாத்தியா ரம்லத்து, நீ தான் சூப்பரா பேசுறேன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது எனக்கு பர்சனலாக. ஏன்னா ரம்லத் சிஸ்டர், நான் வந்து எல்லாரோடைய விஷயத்தையுமே நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். யார் எப்படி, அவங்களுடைய ஆரம்பம் என்ன. ஸோ எனக்கு எல்லாரோடதையுமே தெரியும். ஸோ அப்போ நான் ரம்லத் ஆக்சுவலாக ரம்லத்தையும் ரசூலையும் ரிஃபாயாவையும் நான் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் இவங்களுடைய நிலைமையெல்லாம் வந்து இதே ரம்லத் வந்து நம்ம இன்னொரு வகுப்பில் இவங்க சொன்னதை நான் சொன்னதுக்கே நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு பதட்டப்பட்டாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு ஆள், பதட்டமாக இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி பதட்டமே இல்லை, ரொம்ப நிதானமாக ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் வீட்டில் எத்தனை தடவை பேசி பார்த்தாங்கன்னு தெரியல, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அதுதான் வேணும்.
ஆனால் எனக்கு ரொம்ப மனசில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஒரு தொடர்ந்து ஆக்சுவலாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு இதுலேயுமே. ஆனால் இது வரைக்கும் பண்ணதுலேயே இந்த குரூப் டிஸ்கஷன் ரொம்ப பெஸ்ட்டாக நான் நினைக்கிறேன். ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. எனக்கு நீங்கள் ஹாப்பி கொடுத்துட்டீங்க. ஒரு ஒரு உழைப்பு நம்ம போடுறோம், அதில் எப்போ நம்ம ஹாப்பி கிடைக்கும்னா அதனுடைய பலனை நம்ம பார்க்கும்போது. ஸோ அப்படி இதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அந்த ப்ராப்பராக லைனாக நீங்கள் அது நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தீங்க. 6 பேர் மட்டும்தான் 44 நிமிஷமாக பேசுனீங்க. எதுலேயுமே நானும் வாயே திறக்கலை, வேறு யாருமே எதுவுமே சொல்லலை. ரொம்ப கிளியராக அது அப்படி போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த புத்தகம் நம்ம திங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 டேஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த புத்தகத்தை நீங்கள் கொஞ்சம் என்ரோல் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் என்கிட்ட வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெக்கார்டிங்கை நான் யூடியூப்பில் போடுறேன். பிகாஸ் உங்களோட ஃபேஸஸ் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலான ஒரு விஷயம்தான். நம்மளோட யூடியூப்பில் வேறு யாரும் ஃபாலோவர்ஸும் இருக்க மாட்டாங்க, நம்ம சிஸ்டர்ஸ் தான் இருப்பீங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும். இது நம்மளுடைய எந்த நம்பிக்கையையும் கொள்கையையும் புறம்பானதாக இருக்காது. சரியா? ஸோ எல்லாமே அமானிதம் தான். உங்களுடைய எல்லா விஷயங்களும் பிறருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிற நியத்தோடையே இருங்க. எல்லாமே மோட்டிவேஷனாகவே வரும். ஏன்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ என்னுடைய ஏஜுக்கு நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். எல்லாமே நல்லதாகவே அமையுது, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். தடங்கள் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு சரி பண்ணி கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி இந்த ரெக்கார்டிங்கும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நியத்தோட நான் ரெக்கார்டிங் போடுறேன். பிகாஸ் எனக்கு அவ்வளோ பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயங்கள் நம்ம பேசுனது. ஸோ அதுக்காக நான் ரெக்கார்டிங் போடுறேன். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம ஈவினிங்ஸ் அதாவது ஸ்ப்ளாஷ் ரீடிங் கிளப்பில் திங்கக்கிழமை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.